ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 22வது வசனம் வரையிலும் வாசிக்கிற பொழுது வாசித்து பாருங்கள். யாக்கோபு ஒரு நல்ல தீர்மானம் செய்கிறார். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அது என்ன தீர்மானம் என்றால், கர்த்தருக்கு கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரத்திலே 38வது வசனத்திலே, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். மல்கியா 3வது அதிகாரத்திலே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து அநேக நேரங்களிலே அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு எடுத்த தீர்மானத்தை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறோம், அல்லது சபைக்கு கொடுக்குறோம், அல்லது ஏதோ பரிதாபப்பட்டு இவங்க ஏதோ ஊழியம் செய்கிறாங்க அதனால் கொடுக்குறோம். அப்படி இல்லவே இல்லை. நாம் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம் என்றால் கர்த்தருக்கு கொடுக்குறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை அவர் எடுத்தார். அவர் எடுத்த தீர்மானத்தின் விளைவினாலே அவருடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருக்கு தந்தார். கோலும் கையுமாக வெறும் கையாக புறப்பட்டு சென்ற இந்த யாக்கோபு பல பரிவாரங்களோடு திரும்ப வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் தன்னுடைய தகப்பனை போலவே கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் இந்த யாக்கோபுக்குள்ளே இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு தேவனுக்கு கொடுப்பேன், கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? எப்படி தீர்மானம் பண்றோம்? ஏதாவது நல்லது நடந்தா, பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா, நல்ல திருமணம் நடந்தா, அல்லது இந்த காரியம் நடந்தா, சுகவீனமான நேரத்தில் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டா ஒரு 101 ரூபா அப்படின்னு சொல்லி ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு தட்சணை கொடுப்பது போல நாம ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுவோம். உங்க பணத்தை அல்ல, பணம் முக்கியம்தான். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம கொடுக்கிற காரியம் நிச்சயமாய் அது ஆசீர்வாதம் தான். ஆனால் அதே நேரத்தில் நாம் யாருக்கு கொடுக்கிறோம், எதற்காக கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள், நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று. அப்படி கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த நல்ல தீர்மானத்தின் நிமித்தம் ஒரு பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.